சர்வதேச போர் விதிமுறை என்றும் அறிவிக்கப்பட்ட எல்லா உத்தரவுகளையும் மீறி பள்ளிவாசல்களில், மதரசாக்களில், அகதிகளாக அடைக்கலம் புகுந்த இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும், நடக்க முடியாத முதியவர்கள் மீதும் வானிலிருந்து தூரத்திலிருந்து போடும் குண்டுகளை வைத்து தான் ஒரு அதிகாரமிக்க இராணுவம் என்று மிகவும் கோழையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அந்த இஸ்ரேலிய இராணுவம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், குறைந்த நபர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பலர் வாழ்ந்த அந்த பூமியில் தங்கள் உயிர்கள், தங்கள் உறவுகள், தங்களை சார்ந்த குழந்தைகள், தந்தைமார்கள் இறந்தாலும் கூட உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு விசா தருகிறோம் என்று ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சொன்னாலும் கூட நாம் அமெரிக்கா செல்வதென்று சொன்னால் சென்னையில் உள்ள அந்த தூதரகத்தில் நாய் போன்று இரவில் தூங்க வேண்டும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அங்கு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டும். ஆனால் பலஸ்தீனத்தின் காசா முஸ்லிம்களுக்கு அமெரிக்கா சொல்கின்றது, நீங்கள் எங்கள் நாட்டை நோக்கி வாருங்கள், உங்களுக்கு கிரீன் விசா தருகின்றோம், நிரந்தர குடியுரிமை தருகிறோம் என்று. ஆனாலும் அந்த மக்கள் திராணியோடு சொல்கின்றார்கள், இது எங்களுடைய புனித பூமி, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, இது அல்லாஹ்வின் விரோதிகளான அந்த யூதர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். இது ஏதோ இடத்திற்கான போராட்டம் அல்ல, ஒரு கொள்கைக்கான போராட்டம். அந்த கொள்கைக்கான போராட்டத்தை இந்த பத்திரிகைகளும் நம்மை சார்ந்த பல முனாஃபிகளும் நம்மிடம் சிதைத்த எண்ணத்தை உருவாக்குகின்றார்கள். நம்முடைய குழந்தைகள், பெண்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தங்களுடைய உயிர்களை அவர்கள் அங்கே இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் பிரெண்ட்ஸ் மஹாலில் 21ஆம் தேதி பாலஸ்தீனத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதில் 3 தலைப்புகளின் கீழ் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. பலஸ்தீனம் அன்றும் இன்றும் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பிலும், அல்லாஹ்வின் சின்னங்கள், ஏற்கனவே உரையில் குறிப்பிட்டது போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சின்னங்களாக அல்லாஹ் தன் திருமறையில் பல விஷயங்களை குறிப்பிடுகின்றான். ஆடு மாடுகளையும் அல்லாஹ்வின் சின்னங்கள் என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் இந்த மாட்டை தெய்வமாக வணங்க வேண்டும், அந்த மாட்டை தின்பவன் இந்தியாவின் விரோதி என்ற சிந்தனையை இந்த மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்புவதோடு அல்லாமல் இதை தின்பவர்கள் குற்றவாளிகள் என்பது போன்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். அது அல்லாஹ்வின் படைப்பு தான், அது ஒரு உணவு தான் என்ற அந்த நமக்கு ஒரு உறுதியான எண்ணத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சின்னங்களாக எவைகளெல்லாம் இருக்கின்றதோ அது அல்லாஹ் சொன்னபடி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ்வின் சின்னங்கள் என்ற ஒரு தலைப்பிலும் 3 தலைப்பின் கீழ் சிறந்த மார்க்க அறிஞர்களை வைத்து அங்கு ஒரு கருத்தரங்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலஸ்தீன் என்பது என்ன, அதற்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு என்ன, அதற்கும் ஈமானுக்குமான தொடர்பு என்ன, அந்த பலஸ்தீனத்திற்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற உதவி செய்த எல்லாம் உள்ள அல்லாஹ், அவன்தான் வானத்தையும் பூமியையும் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் புறத்திலேயே அனைத்து சக்திகளும் அதிகாரங்களும் இருக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே இயக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள், ஆயுதங்கள், அதிகாரிகள் என்று. ஆனால் உலகத்தினுடைய பகுதியே 70% அதிகமாக நீரால் சூழப்பட்ட இந்த பூமியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வானத்தையும் இன்னும் நாம் அறியாத அனைத்து பகுதிகளையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்விற்குத்தான் அனைத்து புகழும். அவன் மகத்தானவன், நிரந்தரமானவன், அவன் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு என்ற உறுதியான எண்ணத்தில் அந்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.